அதிமுகலேருந்து மரகதம், சத்யபாமா, ஜெயக்குமார், இசக்கி சுப்பையா, சி விஜயபாஸ்கர் எல்லாம் தங்களுடைய பதவி ராஜினாமா பண்ணி தாவேக்கால இணைஞ்சிருந்தாங்க. இதை தொடர்ந்து எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்களும் தங்களுடைய பதவி ராஜினாமா பண்ணியிருக்காங்க. ஒட்டுமொத்த நாடே பார்க்குது. இது ஜனநாயக படுகொலை, குதிரை பேரம். தாவேக்கா மட்டும்தான் வாக்கு காசு தரல அப்படின்னாரு. அதுவே அப்பட்டமான பொய். இப்போ தாவேக்கா கூட கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் நாங்கள் தாவேக்கா கூட தான் ஆதரவு தெரிவிப்போம், எங்களால் இந்த ஆட்சிக்கு எந்த ஒரு பாதிப்பு வந்ததுன்னு சொல்கிறாங்க. ஆனால் முன்னாள் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாங்க, இன்னும் 6 மாதத்தில் ஒருத்தர் கூட தேர்தல் வரலாம் திரும்ப அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்? அது தேவையற்ற பிதற்றல். ஏன்னா முழுமையாக ஆண்டாதான் மக்களுக்கு இந்த ஆட்சி எவ்வளவு மோசமான ஆட்சி, எவ்வளவு கொடுங்கோல் ஆட்சி, எப்படிப்பட்ட கேடுகட்டவங்க கையில். இப்போ விஜயனுடைய ஆட்சி ஒருவேளை நீங்கள் சொன்ன மாதிரி 5 ஆண்டு நல்ல ஆட்சியை கொடுத்துட்டா எம்ஜிஆர் அவர்கள் எப்படி அவர் இருக்கிற வரைக்கும் முதலமைச்சராக இருந்தார், அதே மாதிரி விஜய் அவர்கள் இருப்பாங்கன்ற மாதிரி புசி ஆனந்த் உட்பட நிறைய பேர் சொல்றாங்க. நல்லாட்சி இவங்கள வெங்கட்னர் ஆனால் யார் முதல்ல? தமிழ்நாட்டு மக்களுக்கும் அவருக்குமான தொடர்பு என்ன? இப்போ எதை பற்றி எந்த புரிதலும் இல்லாத ஒரு ஆளை கொண்டாந்து ஒரு முக்கியமான பொறுப்பில் அமர்த்துவாங்கன்னா கேட்டால் வேண்டப்பட்டவர்னா உங்க கட்சியில பொறுப்பு. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அம்பாசமுத்திரத்தில் நிக்க போறாருன்ற மாதிரி செய்தி எல்லாம் வெளியாயிட்டு இருக்குது. ஜெயித்ததுல இப்ப 6 இடமோ 7 இடமோ இருக்கு. இது 10 இடமா கூட மாறலாம். அப்ப 10 இடமா மாறின பிறகு இங்க தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதி அறிவிச்சு அதுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அறிவிக்கும். நான் சீமானை அறிவிப்பாங்க. யூத் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நம்மோடு இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியின் மாநில இளைஞர் பாச ஒருங்கிணைப்பாளர் இடுமோனம் கார்த்திக் அவர்கள். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. அதிமுகலேருந்து மரகதம், சத்யபாமா, ஜெயக்குமார், இசக்கி சுப்பையா, சி விஜயபாஸ்கர் எல்லாம் தங்களுடைய பதவி ராஜினாமா பண்ணி தாவேக்கால இணைஞ்சிருந்தாங்க. இதை தொடர்ந்து எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்களும் தங்களுடைய பதவி ராஜினாமா பண்ணியிருக்காங்க. நிறைய தொகுதி இடைத்தேர்தல் வரும் போல இருக்கு, எப்படி பாக்குறீங்க? ஒட்டுமொத்த நாடே பார்க்குது. இது ஜனநாயக படுகொலை, குதிரை பேரம் அப்படின்னு பார்க்குறாங்க. விஜய் சொல்லியிருந்தாரு, தாவேக்கா மட்டும்தான் வாக்கு காசு தரல அப்படின்னாரு. அதுவே அப்பட்டமான பொய். ஆனால் ஒரு வாதத்துக்கு வச்சுக்கலாம். இப்போ திமுக அதிமுக வாக்கு காசு கொடுத்துச்சு. ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 40 லட்சம் செலவு பண்ணலாங்கிறது தேர்தல் ஆணையம் வச்சுருக்கக்கூடிய உச்சவரம்பு விதி. ஆனால் திமுகவும் அதிமுக குறைந்தது 50 கோடி செலவு பண்ணாங்க. எஸ்ஐகி சுப்பையெல்லாம் 100 கோடி கூட செலவு பண்ணியிருப்பார் ஒரு தொகுதிக்கு மட்டுமே. அப்போ இவ்வளவு கோடிகளை கொட்டி இறைச்சி சட்டமன்ற உறுப்பினராகி அந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவியை வெறும் 30 நாளுக்குள்ள, சரியா சொன்னா வாக்கு செலுத்துற அந்த மைய அழியறதுக்குள்ள ஏன் அவங்க ராஜினாமா பண்றாங்க? அவங்களுக்கு என்ன நோக்கம் இருக்கும்? இல்லை தாவேக்கால போனோம்னா நம்ம சிறப்பாக மக்களுக்கு சேவையாற்றலாம், தொண்டு செய்யலாம், ஆளுங்கட்சியோட ஆதரவோடு மக்களுக்கு தொகுதி மக்களுக்கு பெரிய அளவில் நலத்திட்டங்கள் கொண்டு வரலாம் அப்படிங்கிற நோக்கமா? 50 கோடியை செலவு பண்ணி எம்எல்ஏ ஆகி நாளைக்கு 200 கோடி கொள்ளடிக்கிறதுக்கு அவங்க திட்டம் போடுறாங்க. எப்படி அதிகாரம் இல்லாமல் எப்படி அங்கே போய் கொள்ள? அதான் இங்கே இப்போ ராஜினாமா பண்ணிட்டு மறுபடியும் அதே தொகுதியில் நிற்கிறது. நின்னா அமைச்சர் பதவி தருவாங்க அப்படிங்கிற லாபரட்ட கணக்கு. இப்போ தாவேக்கால ஏற்கனவே நின்று தோத்துருப்பாங்களா, அவங்களுக்கு சீட்டு தர மாட்டாங்களா? தாவேக்கால இப்போ கரூரில் எம்ஆர் விஜயபாஸ்கர் இப்போ ராஜினாமா பண்ணிட்டாரு. கரூரில் அந்த கரூர் மரணத்தின் போது சிறைக்கு பண்ணது தாவேக்கா சார்பாக சிறைக்கு பண்ணது மதியழகன். இப்போ வரப்போகிற தேர்தலில் யாருக்கு வாய்ப்பு வழங்கப்படும்? மதியழகனுக்கா எம்ஆர் விஜயபாஸ்கருக்கா? மதியழகன் வழங்கப்படுத்தா சரியா இருக்கும். எம்ஆர் விஜயபாஸ்கருக்கு தான் வழங்குவாங்க. அதான் நடக்க போகுது. அப்போ முழுக்க பெரும்பான்மை இல்லை. இப்போ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், காங்கிரஸ், விசிகா போன்ற கட்சிகளோட தயவில் ஆட்சி நடக்குது. இதில் இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இவங்கெல்லாம் பெரிய குடைச்சல். ஒரு அளவுக்கு வரைக்கும் அவங்க முட்டு கொடுப்பாங்க, ஒத்து ஊதுவாங்க. அதுக்கு பிறகு தாவேக்காவுக்கு குடைச்சல் கொடுப்பாங்க. அதனால் நம்ம யார் கட்சியும் தயவு இல்லாமல் நாமளே தனிப்பெரும்பான்மை பெற்றணும். அதுக்கு மற்ற கட்சிகள்லேருந்து ஆளை தூக்கி அவங்கள பதவி விலக வச்சு திரும்ப தாவேக்காவில் சேர்த்து திரும்ப நடக்கக்கூடிய இடைத்தேர்தலில் அவங்கள போட்டிட்ட வாய்ப்பு வழங்கி அவங்கள தனக்கான சட்டமன்ற உறுப்பினராக மாற்றுறது. வழியை இடைத்தேர்தல்கள் பல இடங்களில் பூத்தப்படுது. தமிழ்நாட்டில் எத்தனையோ ஜனநாயக படுகொலைகளை நம்ம பார்த்துருக்கோம். கூவத்தூர் நடந்த கூத்துக்களை பார்த்தோம். ஆனால் இது வரைக்கும் வட மாநிலங்கள் நடந்துச்சு. அதாவது இந்த கட்சி சட்டமன்ற உறுப்பினர் அந்த கட்சிக்கு மாறுவாங்க, அதுக்கு முன்னாடி பதவி விலகுவாங்க அப்படிங்கிற குதிரை பேரத்தை வட மாநிலங்களில் பாஜக நிகழ்த்துச்சு. தமிழ்நாட்டில் முதல் முறையாக நடக்குது நம்ம பார்க்குறோம், நம்ம தலைமுறையில் பார்க்குறோம். அது காரணம் விஜய் ஆட்சிக்கு 2.5 ஆண்டு காலத்தில், ஆட்சிக்கு 1 மாத காலத்தில், கட்சி தொடங்கி 2.5 ஆண்டு காலத்துக்குள்ள இவ்வளோ பெரிய ஒரு அவலத்தை அரங்கேற்றாங்க. அப்போ நாட்டு மக்களை புரிஞ்சுக்க வேண்டியது தான். விஜய் சட்டமன்றத்தில் பேசுகிறப்ப சொல்கிறாரு, 2017க்கு பிறகு ஆண்டவங்க செஞ்ச அந்த குறைபாடுகளை பிறகு நாங்கள் சரி பண்ணிட்டு வர்றோம்.
அவங்க துறைகளில் போட்ட ஓட்டையை பூரா நாங்கள் நிவர்த்தி பண்ணுறோங்கிறது. இப்போ 2017க்கு பிறகு அப்படின்னா 2017லேருந்து 21 வரைக்கும் அன்னைக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்தவர் செங்கோட்டையன். அதே போல் அதிமுகவில் வந்து கடம்பூர் ராஜு, MC சம்பத்து, அப்புறம் வந்து விஜயபாஸ்கர் அப்படின்னு பலர், உடுமலை ராதாகிருஷ்ணன் அப்படின்னு பல பேர் வந்து 2021 வரைக்கும் அதிமுகவோட ஆட்சியில் அமைச்சா இருந்தாங்க. அப்போ அதிமுக ஆட்சியில் அமைச்சா இருந்து ஊழல் பண்ண ஊழல்வாதிகளை பூரா தாவேக்கால சேர்த்துக்கிட்டு எப்படி ஊழலை எதிர்ப்பீங்க, ஒழிப்பீங்க? இதுக்கப்புறம் அவங்க சரி பண்ணிட்டு ஒரு நல்ல ஆட்சியை கொடுப்பாங்களே. அவர் பேசுகிறப்ப சொல்கிறாரு, நாங்கள் ஊழல் செய்யவும் விட மாட்டோம், ஊழல் செஞ்சவங்களையும் விட மாட்டோம். எப்படி ஊழல் செஞ்சவங்களையும் விட மாட்டோம்னா கடந்த காலத்தில் ஊழல் செஞ்சவங்க அப்படின்னு பொருளாகுது. 2017க்கு பிறகு ஆண்டவங்க அவங்க துறைகளில் வந்து நிறைய குளறுபடிகளை செஞ்சாங்க, அதை நாங்கள் சரி பண்ணுறோங்கிறார். அப்போ அன்னைக்கு யார் வந்து அமைச்சகத்தை வச்சுருந்தா? இதே கடம்பூர் ராஜு, இதே MC சம்பத்து, இதே உடுமலை ராதாகிருஷ்ணன், இதே செங்கோட்டையன், இதே விஜயபாஸ்கர், இதே MR விஜயபாஸ்கர், அவங்க எல்லாரையும் உங்கள் கட்சியை சேர்த்துக்கிட்டு எப்படி ஊழல்வாதிகள் தண்டிக்க முடியும்? MR விஜயபாஸ்கர் மேலே சொத்துகுவிப்பு வழக்கு இருக்குது, தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை போட்ட வழக்கு இருக்குது, அந்த புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் மேலேயும் தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை போட்ட வழக்கு இருக்குது. குட்காவுக்கு வந்து அனுமதி கொடுத்தார், போதைப் பொருட்களை விற்பனை செய்ய அனுமதி கொடுத்தாங்கிற குற்றச்சாட்டு அடிப்படையில் மத்திய புலனாய்வுத்துறைன்னு நினைக்கிறேன் போட்ட வழக்கு இருக்குது. அப்படிப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுக்குள்ள ஆளாக்கப்பட்டவங்களை கட்சியை சேர்த்துக்கிட்டு எப்படி இங்கே ஊழலை ஒழிக்க முடியும்? சொத்துகுவிப்பு வழக்கு இருக்குது, அது உண்மை இல்லையா, முகாந்திரம் இல்லையா? அவங்கெல்லாம் அப்பழுக்கற்ற ஆட்சி கொடுத்தாங்களா? விஜயபாஸ்கர் யாரு, MR விஜயபாஸ்கர் யாரு, உடுமலை ராதாகிருஷ்ணன் யாரு, கடம்பூர் ராஜு யாரு, MC சம்பத் யாரு, இது யாருன்னு நாட்டுக்கே தெரியும். அப்ப கடந்த காலத்துல அதிமுகவில் ஊழல் பண்ணவங்களை உங்க கட்சியை சேர்த்துக்கிட்டது மூலமா அவங்கள புனிதரா மாத்துறீங்களா? அதிமுக ஊழல் சக்தி அப்படிங்கிற, திமுகவை தீய சக்தி, அதிமுக ஊழல் சக்திங்கிறார். ஊழல் சக்தி அப்படின்னா அதிமுகங்கிற பேரா? எது ஊழல் கூட சொல்லலாம்? அதிமுக ஆட்சியில அதிகாரம் செலுத்தி ஊழல் பண்ணவங்க ஊழல்வாதிகள். அதிமுக ஆட்சியை யார் பண்ணா? முதலமைச்சர், அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், வாரிய பொறுப்பில் இருந்தவங்க, அதிகார அடுக்குகளில் இருந்தவங்க, இவங்க தான் ஊழல் பண்ணாங்க. அங்க சட்டமன்ற உறுப்பினர் இருந்த ஆட்கள், பாராளுமன்ற உறுப்பினர் இருந்த ஆட்கள், அமைச்சா இருந்தவங்க எல்லாரையும் உங்க கட்சி கொண்டு வந்துட்டீங்கன்னா இது என்ன ஊழல் இருக்கிற லட்சணம்? அப்ப இது என்ன? மற்றும் ஒரு திமுக மற்றும் ஒரு அதிமுக தான் தாவேகா அப்படின்னு ஆகுது. இப்ப செந்தில் பாலாஜியை வந்து ஊழல்வாதி அப்படின்னு குற்றம் சுமத்தது மறைந்த கருணாநிதி. அதே போல குளித்தலை பரப்புரையும் போது ஐயா ஸ்டாலின் பேசுறப்ப செந்தில் பாலாஜியும் அவர் தம்பி அசோக்கும் பண்றது வந்து தெரியாதா? செந்தில் பாலாஜி வந்து ரொம்ப நெருக்கம் யாருக்கு? சசிகலா குடும்பத்துக்கு, இளவரசிக்கு நெருக்கம், இவர் கெட்ட கெடுக்கு முதலமைச்சராக ஆசைப்படுறாரு அப்படின்னு மிக கடுமையாக செந்தில் பாலாஜியை சாடிட்டு, அதே செந்தில் பாலாஜி திமுக நோக்கி பேசினார். கோபாலாபுரம் கொள்ளை கூடாரம் என்று பேசினார். அந்த செந்தில் பாலாஜி திமுக இணக்கமானாங்க, செந்தில் பாலாஜி திமுகவில் ஐக்கியமானார். எந்த வழக்கில் வந்து அவர் தண்டிக்கப்படணும், செந்தில் பாலாஜி தண்டிக்கப்படணும் திமுக பேசிச்சோ அதே வழக்கில் அமலாக்கத்துறை உள்ள வந்து கைது பண்ணப்ப செந்தில் பாலாஜியை கைது பண்ணது அரசியல் பழிவாங்கல், அது பாஜக அரசோட சதி செயல் அப்படின்னு இதே திமுக அரசு வந்து போராட்டம் நடந்துச்சு. அது ஒரு கேலி குத்து. வைத்திலிங்கத்து மேல வந்து கடந்த திமுக ஆட்சி காலத்தில் வழக்கு இவங்க தான் போட்டாங்க. தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து வைத்திலிங்கத்தின் மீது வழக்கு போடுது. அதே வைத்திலிங்கம் வந்து திமுக போய் சேர்றது. சேர்ந்த பிறகு அவர் மீதான வழக்கு ஒண்ணுமே இல்லாம ஆக்கப்படுது. அதாவது அதுக்கு முகாந்திரம் இல்லை, அதுக்கு போதிய ஆதாரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யாரு வழக்கு போட்டாங்களோ அவங்க வழக்கை வந்து பின்வாங்குறாங்க. வைத்திலிங்கம் அந்த வழக்கில் தப்பிக்குது. இப்போ அதே போல இங்க தாவேக்கால நடக்குது. அதிமுக ஊழல் பண்ண ஊழல்வாதிகளை இவங்க சேர்த்துக்கிறாங்க. அதே போல சொல்றாங்க உண்மையான கலைஞரோட தொண்டர்கள் எல்லாம் எங்க பக்கம் தான் வருவாங்க அப்படிங்கிறாங்க. கருணாநிதியே ஊழல்வாதி அப்படின்னு தானே பாருங்க. கருணாநிதியே 1969க்கு பிறகு ஆண்டவங்கள்லாம் சரியில்லை அப்படின்னு விஜய் பேசுறாரு. 69 பிறகு யாரு? கருணாநிதி தான். கருணாநிதி சரியில்லைன்னா கருணாநிதியோட தொண்டை எப்படி செய்ய இருப்பான்? அவனை கட்சிக்கே கூப்பிடுறீங்க. அப்ப முழுக்க முழுக்க எந்த கொள்கையும் இல்லை, எந்த கோட்பாட்டு முழக்கமும் இல்லை, எந்த தத்துவார்த்த புரிதலும் இல்லை, கள அரசியல் இல்லை, தொலைநோக்கு பார்வை இல்லை, மக்கள் குறித்த சிந்தனை இல்லை. இது திமுக போல அதிமுக போல ஆச்சரியார்த்தை தக்க வைக்கணும். ஆச்சரியார்த்தை கொண்டு நாம் வந்து ஊடகங்களை கட்டுப்படுத்தி செயற்கையான கருத்துவாக்கம் செஞ்சு மக்களை வந்து ஏமாற்றணும். அப்போ திமுக அதிமுக கடைபிடிச்சு வந்த பாணியை இன்னும் நவீனமாக செய்கிறது தான் தாவேக்கா. மற்றபடி எந்த மாறுபாடும் இல்லை.
இப்போ தாவேகா கூட கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் நாங்கள் தாவேகா கூட தான் ஆதரவு தெரிவிப்போம், எங்களால் இந்த ஆட்சிக்கு எந்த ஒரு பாதிப்பு வந்ததுன்னு சொல்றாங்க. ஆனா முன்னாள் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க இன்னும் 6 மாதத்துல ஒருத்தர் கூட தேர்தல் வரலாம் திரும்ப அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? அது தேவையற்ற பிதற்றல். மக்கள் வாக்கு செலுத்திட்டாங்க, 108 இடம் கொடுத்தாங்க, 107 இடமா அது ஒரு இடம் ராஜினாமா பண்ணி ஆகுது. அப்புறம் கூட்டணி கட்சியோட தயவுல, திமுக கூட்டணி கட்சியோட தயவுல வந்து அதிகாரத்தில் இருக்காங்க. என்ன கேட்டால் இந்த ஆட்சி 5 ஆண்டுகளுக்கும் நிற்கணும்னு நினைக்கிறேன். 5 ஆண்டு காலம் முழுமையாக விஜய் ஆளணும். ஏன்னா முழுமையாக ஆண்டாதான் மக்களுக்கு வந்து இந்த ஆட்சி எவ்வளவு மோசமான ஆட்சி, எவ்வளவு கொடுங்கோல் ஆட்சி, எப்படிப்பட்ட கேடு கட்டவன் கையில், எப்படிப்பட்ட குறைந்தபட்ச மக்கள் மீதான புரிதலோ அக்கறையோ இல்லாத ஒரு தீயவர்கள் கையில் வந்து அந்த ஆட்சி கொடுக்கப்பட்டதுங்கிறது புரியும். அப்போதான் திரை கவர்ச்சி விலகும், மக்களோட அந்த திரை மயக்கம் வந்து போகும். அப்போ முழுமையாக வந்து 5 ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கணும். ஆனால் ஆட்சி இல்லாமல் இப்போ 6 மாத காலத்தில், ஒரு வருஷத்தில், இல்லை 1.5 வருஷத்தில், இல்லை 3 வருஷத்தில் கூட இந்த ஆட்சியை கலைச்சுட்டா என்ன ஆகும்? பெரும்பான்மை கிடைக்கும். திரும்ப உடனே போய் வைப்பாரு வாயிலே வேத்திலே அடிச்சுக்கிட்டு, என் ஆட்சியை கலைச்சிட்டாங்க, என்ன பாவம் பண்ணேன், என்ன தப்பு பண்ணேன், என்ன பழி வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வைப்பாரு. மக்கள் அனுதாபாலையில் ஓட்ட போட்டுருவேன். அது இதுக்கு தேவையில்லா சிக்கல். முழுசா 5 ஆண்டுலாம் ஆள விடணும். எம்ஜிஆர் வந்து 1972 கட்சி ஆரம்பிச்சு 77 ஆட்சியை பிடிச்சாரு. ஆட்சியை பிடிச்ச பிறகு அவர் முதலமைச்சர் இருக்கப்ப பார்லிமெண்ட் தேர்தல் வருது. அந்த பார்லிமெண்ட் தேர்தலில் 40 இடத்துல 38 இடத்துல, தமிழ்நாடு புதுச்சேரி உள்ளிட்ட 40 இடத்துல 38 இடத்துல எம்ஜிஆர் தலைமையிலான அதிமுக தோத்து போகுது. அதாவது சிவகாசி, கோபிச்செட்டிப்பாளையம் 2 இடத்துல வெற்றி பெறாங்க. அப்போ எல்லா இடத்தையும் தோல்வி. அப்படி தோத்த பிறகு என்ன பண்றாங்க? திமுகவும் இந்திரா காங்கிரஸ் சேர்ந்து 3 ஆண்டு காலத்தை எம்ஜிஆர் ஆட்சியை கவிழ்த்து விடுறாங்க, கலைக்கிறாங்க. அப்படி கலைச்ச பிறகு அந்த 80 சட்டமன்ற பொது தேர்தலில் எம்ஜிஆர் போய் மக்கள்கிட்ட கேட்கிறாரு, நான் என்ன பாவம் பண்ணேன், ஏன் ஆட்சியை வந்து கலைச்சாங்க அப்படின்னு. பார்லிமெண்ட் தேர்தலில் தோத்து போன எம்ஜிஆர் அந்த கலைச்ச பிறகு சட்டமன்ற தேர்தலில் வென்றார். ஒருவேளை அந்த ஆட்சி 5 ஆண்டு காலம் தாக்கு பிடிக்க வச்சிருந்தா, தொடர வச்சிருந்தா, ஒருவேளை சட்டமன்ற பொது தேர்தலில் கூட எம்ஜிஆர் தோற்றிருக்கக்கூடிய சாத்தியக்கூறு உண்டு. அதுபோல ஒரு சம்பவம் நடந்தக்கூடாது. அப்போ 5 ஆண்டுகளாக ஆட்சி இருக்கணும். இதில் திமுக வந்து யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்க நகரணும். அதை விட்டுட்டு எதிர்க்கட்சி அரசியல் பண்ணாமல் திரும்ப தேர்தல் வரும், திரும்ப வந்து எப்போ வேணா தயார் இருக்கணும். எதுக்கு இந்த பம்மாத்த வேலைகள், எதுக்கு தேவையில்லாமல் இந்த ஒரு போலியான இதை பேசணும்? அது தேவையில்லாது. தாவேகா விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சு அந்த கொஞ்ச நாட்களே பார்த்தீங்கன்னா கரூர் துயர சம்பவம் நடந்து 40 பேர் இறந்துருந்தாங்க. நிறைய வந்து அவங்க மேலே விமர்சனமும் எல்லாருமே வச்சோம், நீங்க நோக்கி எல்லாருமே வச்சிருந்தீங்க. இன்னும் 2 வாரத்தில் வந்து கரூருக்கு நேரடியாக போய் அந்த மக்களை சந்திக்கிற திட்டமிட்டு இருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது இவர் கரூருக்கு வந்து திமுக ஆட்சி காலத்தையும் நினைச்சிருந்தா போயிருக்கலாம், போறதுக்கு ஒரு தடையும் இல்லை. இப்போ ஒரு முதலமைச்சரான பிறகு பனையூர் கூட இல்லை, இன்னும் நீலாங்கரையிலேருந்து தலைமைச் செயலகத்துக்கு திறந்தோறும் வந்துட்டு போறாரு. திறந்தோறும் வந்துட்டு போறப்ப எவ்வளவு மக்கள் கூடுறான், எவ்வளவு மக்கள் கூடி விஜயை பார்க்க வர்றான். எப்பயும் ஸ்டாலின் எப்படி போயிட்டு வருவாரோ, எப்பயும் வந்து எடப்பாடி பழனிசாமி எப்படி போயிட்டு வருவாரோ, அதே போல தான் போகிறாங்க. பெரிய அளவில் விஜயை பார்க்கணும்னு வீதிகளில் வந்து மக்கள் வந்து படையெடுத்துலாம் வரலை. அப்போ இவ்வளவு நாட்களாக திரட்டப்பட்ட கூட்டமெல்லாம் அதிகப்படியாக விளம்பரம் செஞ்சு திட்டமிட்டு கூட்டப்பட்ட கூட்டம் அப்படின்னு தெரிய வருது. விஜயை பார்க்க இயல்பாக வர்றாங்கன்னா கூட அந்த வர்றதுக்கான சூழலை வந்து தாவேகா தான் உருவாக்குது. இயல்பாக விட்டுருந்தா மக்கள் இயல்பாக விட்டுருவான். இதில் கரூர் நினச்சா அவர் போன ஆட்சி காலத்தையே போய் பார்த்துக்கலாம். போன ஆட்சி காலத்திலே போய் அவனை பார்த்துருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் அவர் போகலை. அது காரணம் காட்டினார், பல காரணங்களை அடுக்கினார், போகவே இல்லை கடைசி வரைக்கும். இங்கே மாமல்லபுரத்தில் வந்து ஒரு பெரிய விடுதியை பிடிச்சி அங்கே ஆட்களை கொண்டு வந்தாங்க, அந்த அவலம் நடந்துச்சு. இப்போ வந்து திடீர்னு இப்போ ஆட்சிக்கு வந்து 50 நாட்கள் கடந்துருச்சு. அவர் ஆட்சிக்கு வந்தால் 1 வாரத்தில் போயிருக்கலாம், 10 நாளில் போயிருக்கலாம், அங்கே போய் பார்த்துருக்கலாம். அதான் செய்யலாம், அதுக்கு முயற்சி எடுக்கல. இப்போ திடீர்னு பார்த்தா கரூர் போகிறாரு விஜய் அப்படின்னா. ஏன் போகிறாரு? எம்ஆர் விஜயபாஸ்கர் வந்து ராஜினாமா பண்ணுறாரு அப்படின்னு செய்தி வருது. அடுத்த செய்தி வருது, ஜூலை மாதம் 2ஆம் தேதி அவர் கரூர் போகிறாரு அப்படின்னு செய்தி வருது. எதுக்கு? ஏன்னா இப்போ நன்றி தெரிவிப்பு கூட்டம் அப்படின்னு விஜய் நடத்தினார். விஜய் முதல்ல நன்றி தெரிவிப்பு கூட்டம்னா பெரம்பூர் நடத்திருக்கணும். ஆனால் பெரம்பூர் நடத்தலை. இது வரைக்கும் பெரம்பூர் மக்களை வந்து போய் சந்திச்சு நன்றி சொல்லலை. அந்த பக்கம் திருச்சி கிழக்குக்கு போகிறாரு. ஏன்னா இடைத்தேர்தலுக்கான பரப்புரையை அப்போதே தொடங்கிட்டார். அதே போல இப்போ கரூரில் எம்ஆர் விஜயபாஸ்கர் ராஜினாமா பண்ணதால அங்கே இடைத்தேர்தல் வரும். அப்போ அதற்கான பரப்புரையாக தான் இவர் போக போகிறார். அப்போ மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க போகாமல் தேர்தல் கணக்கை பார்த்து போகிறாருன்னா இவர் எப்படிப்பட்ட ஆளுங்கிறத, எப்படிப்பட்ட மோசடி பேர்வழிங்கிறத நாட்டு மக்கள் இதுக்கு பிறகாவது பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ விஜயனுடைய ஆட்சி ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி இந்த 5 ஆண்டு நல்ல ஆட்சியை கொடுத்துட்டா எம்ஜிஆர் அவர்கள் எப்படி வந்து அவர் இருக்கிற வரைக்கும் முதலமைச்சராக இருந்தார் அதே மாதிரி விஜய் அவர்கள் இருப்பாங்கன்ற மாதிரி புசி ஆனந்த் உட்பட நிறைய பேர் சொல்றாங்க. நல்லாட்சி இவங்களா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை.
அதுக்கு வாய்ப்பே இல்லை, அந்த நோக்கமும் கிடையாது. அப்படிப்பட்ட ஆளுமை திறனோ நிர்வாக மேலாண்மையோ தொலைநோக்கு பார்வையோ மக்கள் குறித்தான பறந்துபட்ட சிந்தனையோ எதுவுமே கிடையாது. 40 நாள் தம்பி, இது 40 நாள் 50 நாள், இதையே ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாகாத வகையில் ஒரு நல்ல நிர்வாகத்தை தர முடியல. வெறும் 50 நாளில் ஒரு கட்சி ஆட்சி 2 ஆண்டு காலம் முடிஞ்சா எப்படிப்பட்ட விமர்சனம் ஒரு ஆட்சி மேலே இருக்குமோ அதே விமர்சனம் இருக்கு. நீங்கள் எல்லா ஆட்சியும் எடுத்து பாருங்க, கருணாநிதி ஆட்சியோ ஜெயலலிதா ஆட்சியோ எடப்பாடி பழனிசாமி ஆட்சியோ இல்லை ஸ்டாலின் ஆட்சியோ மொதல் 3 மாத காலம் பெரிய அளவில் விமர்சனம் இருக்காது. மொதல் 3 மாத காலம் ஓரளவு அமைதியாக தான் இருக்கும். அன்னைக்கு காமராஜ் கூட சொல்லியிருந்தாருல, இப்பதான் புதுசா வந்திருக்காங்க நம்ம விமர்சிக்க வேண்டாம்னு சொல்லியிருந்தாங்க. அது காமராஜ் காலத்துல பழக்க வழக்கம் வேற, காமராஜ் காலத்துல பின்பற்றப்பட்ட அரசியல் நடைமுறை வேற, அன்னைக்கு தகவல் தொழில்நுட்பம் வேற, அன்னைக்கு தகவல் தொழில்நுட்பம் அதெல்லாம் உடனடியாக தெரிஞ்சு கொள்வதற்கான வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு வேற மாதிரி இருக்கு, அதையும் இதையும் பொருத்தி பார்க்க முடியாது. அப்படி பார்த்தா அன்னைக்கு காமராஜ் பெரிய நயத்தக நாகரிகத்தை பின்பற்றினார். அப்படிப்பட்ட நாகரிகம் இருக்கா முதலமைச்சர் விஜய் கிட்ட? அதெல்லாம் இல்லையே. அதனால அதை பொருத்த முடியாது. இதுல மொதல் 3 மாத காலமே இவ்வளவு விமர்சனம். வெறும் 3 மாத காலத்துக்கு, 3 மாதம் இல்லை 50 நாள் தானே, 50 நாளுக்கு 2 மாதத்துக்கு ஏற்கனவே 2 மாதத்துக்கும் குறைவான நாட்களுக்கு. இது இன்னமும் 6 மாதம் ஆகும், 2 வருஷம் ஆகும், 3 வருஷம் ஆகும், என்ன ஆகும், 5 ஆண்டான என்ன ஆகுன்னு பாருங்க. அப்ப நல்லாட்சியால் தர முடியாது. இது வரைக்கும் திமுக அதிமுக கொடுத்த ஆட்சியை விட ஒரு கேடுகட்ட ஒரு மோசமான ஆட்சி தான் வரப்போகுது. ஏன்னா இந்த 50 நாட்கள்ல ஒரு ஆட்சியை மதிப்பிட முடியுமா அப்படின்னு கேட்டா முழுமையாக மதிப்பிட முடியாது. ஆனா ஒரு ஆட்சியோட திசைவழி போக்க சொல்ல முடியும். இந்த ஆட்சியின் திசைவழி போக்க ஒரு மக்கள் விரோத ஆட்சியை தான் இருக்கும் அப்படிங்கிறத அனுமானிக்க முடியுது. அதான் நல்லாட்சிக்கெல்லாம் ஒருபோதும் வாய்ப்பு இல்லை. நல்லாட்சி நடக்குது அப்படின்னா அவங்க வேணா சுயத்தை மட்டும் அடிக்கலாம், திமுக அடிச்சது போல அதிமுக அடிச்சது போல. ஆனா இருக்க போற ஆட்சி ஒரு மோசமான ஆட்சியை தான் இருக்க போகுது. தமிழ்நாடு அரசுக்கான டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக நாராயண வெங்கட் அவர்கள் நியமிக்கப்பட்டிருந்தாங்க. தொடர்ந்து தலைமையர்கள் சீமான் அவர்கள் முதல்ல நிறைய பேர் கண்ணம் தெரிவிச்சிருந்தாங்க. அவருடைய அந்த பொறுப்பு நியமிக்கிறதுல என்ன சிக்கல், ஏன் அதை விமர்சிக்கிறீங்க? வெங்கட் நாராயணா யாரு? முதல்ல தமிழ்நாட்டு மக்களுக்கும் அவருக்குமான தொடர்பு என்ன? இல்ல டெல்லிக்கு போனா கண்டிப்பா அந்த ஹிந்தி அவர் யாரு? வெங்கட் நாராயணா ஜனநாயக படத்தோட தயாரிப்பாளர், ஜனநாயகன் படத்தோட தயாரிப்பாளர். அவர் ஆந்திராவை சேர்ந்த தெலுங்கர் அப்படின்னு சொல்றாங்க, கர்நாடகத்துல வர்த்தகம் பண்றதா சொல்றாங்க. அவருக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அவருக்கு தமிழ் மொழி தெரியுமா? முதல்ல தமிழ்நாட்டு மக்களோட பிரச்சனை என்ன தெரியுமா? தமிழ்நாட்டோட பூகோளம் தெரியுமா? தமிழ்நாட்டு மக்களோட வாழ்வியல் தெரியுமா? வாழ்வாதார சிக்கல்கள் தெரியுமா? எதுவும் தெரியாது. அப்படிப்பட்டவர் கொண்ட டெல்லிக்கான சிறப்பு பிரதியை ஏன் அமர்த்தணும்? அதுக்கு நிர்மல்குமார் கொடுக்குற விளக்கம், ஆபத்து காலத்துல துணை நின்றார். யாருக்கு? மக்களுக்கா? கஜா புயலின் போது, தானே புயலின் போது, ஒக்கி புயலின் போது, சென்னை பெருவெள்ளத்தின் போது, ஒரு பேரிடர் காலத்துல மக்களுக்காக நின்னார? தமிழ்நாடு பக்கம் வந்திருப்பாரு அவரு? யாருக்கு நின்னாரு? விஜய்க்கு நின்னாரு. விஜய்க்கு நின்னாரு. ஏன்னா படம் வெளியாகல, தாமதமாகுது, ஆனா இணையத்துல வெளியாகுது. அப்ப அந்த சமயத்துல விஜய்க்கு நெருக்கடி தராம அமைதியா இருந்தார், துணை நின்றார். அப்ப என்ன பண்ணலாம்? நீங்க தாவேகாவில பொதுச் செயலாளர்னு ஒரு பொறுப்பு இருக்குல்ல, புஷியானந்த விரட்டி விட்டுட்டு அந்த பொறுப்புல அமர்த்துங்க. இல்ல தலைமையில செயலரா போடுங்க, இல்ல உங்களை பனையூர் பங்களா எழுதி கொடுங்க, ஏதாவது பண்ணுங்க. உங்க கட்சி பொறுப்புல கொண்டாந்து அமர்த்துங்க. இல்ல விஜய் விலகிக்கிட்ட தலைவர் பொறுப்புல வெங்கடநாராயணா இருக்கட்டும், நாம ஒண்ணும் கேட்க முடியாது, அது உட்கட்சி விவகாரம். உங்க கட்சி பொறுப்புல நீ யாருக்கு வேணா கொடுத்துட்டு போ, அது பிரச்சனை கிடையாது. ஆனா ஆட்சி அரசாங்க பொறுப்புனா அதுக்கு ஒரு தகுதி வேண்டாமா, தராதரம் வேண்டாமா? அந்த டெல்லிக்கான சிறப்பு பிரதிநிதி அப்படின்னா, தமிழ்நாட்டுக்கான டெல்லி சிறப்பு பிரதிநிதினா ஒரு அமைச்சருக்கான அந்தஸ்து கொண்ட ஒரு பொறுப்புங்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கும் மத்திய அரசுடைய உறவு பாலமா செயல்படணும். மத்திய அரசு திட்டம் கொண்டு வருது, சட்டம் கொண்டு வருதுன்னா அதோட நன்மை தீமை குறித்து அரசுக்கு தெரிவிக்கணும். இங்கேருந்து முதலமைச்சர் டெல்லி போறாருன்னா அதற்கான அந்த சந்திப்பு அனுமதி, அப்பாயின்மெண்ட், அது பிரதமரை பார்க்கையோ இல்லை அமைச்சர்களை பார்க்கவோ அது ஏற்பாடு பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இப்போ மேகதாட்டு பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்கு. அது குறித்து அவரோட கருத்து என்ன? யாரு பக்கம் நிற்பாரு? கர்நாடக பக்கம் நிற்பாரா, தமிழ்நாடு பக்கம் நிற்பாரா? அப்ப எதை பற்றி எந்த புரிதலும் இல்லாத ஒரு ஆளை கொண்டாந்து ஒரு முக்கியமான பொறுப்பில் அமர்த்துவாங்கன்னா, கேட்டா வேண்டப்பட்டவர்னா உங்க கட்சியில பொறுப்பு கொடு, ஆட்சியிலே பொறுப்பு கொடுத்துட்டு இருக்க. அப்ப ஒரு தமிழனுக்கு பொறுப்பு கொடுக்காம நீ ஏன் ஒண்ணு வேண்டாங்க, லயலாமணியை போடு, நீ லயலாமணியே போட்டு போ. தமிழ்நாட்டுக்கான டெல்லி சிறப்பு பிரதிநிதியில லயலாமணியை போடு, இல்ல ஊடகங்களை பார்த்து பேசக்கூடிய பெருமாள் மணியை போடு. மொழி தெரியணும்ல அவங்களுக்கு. யாருக்கு? ஹிந்தி மொழி பேச தெரியணும். அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, அதெல்லாம் ஒண்ணு இல்லை. கடந்த முறையில் ஏகே விஜய் இருந்தாரு, மற்றவங்க இருந்தாங்க. நீ தமிழே தெரியாத ஆளு தமிழ்நாட்டு பிரச்சனை அறியாத ஆளை போடுறதுக்கு அதுக்கு எவ்வளவு பரவாயில்ல. அப்ப இது முழுக்க என்ன பண்ண முடியும் உங்களால? நான் அப்படித்தான் போடுவேங்கிற அடாவடித்தனம், அதிகார திமிர். நீங்க ரத்தன் பண்டிட்டா ஒரு ஆள், அவர் ஆஸ்தான ஜோதிடர்,
அவரை கொண்டாந்து அரசு பொறுப்பில் போட்டாங்க. அதே நாளில் இன்னொரு பொறுப்பு போடப்படுது. யாருன்னா ஜெகதீஷ் பழனிசாமி. அவர் முதலமைச்சரோட தனிச்சலராக நியமிக்கப்படுறாரு. அது 42 நாள் வரைக்கும் வெளில சொல்லாம மூடி மறைக்கப்படுது. 42வது நாள் வந்து முதலமைச்சரோட பிறந்த நாள். அதுக்கு வாழ்த்து போடுறப்ப ஜெகதீஷ் பழனிசாமி அவரே குறிப்பிட்டார், நான் ஒரு ரசிகரா வந்தேன், உங்களோட படம் எடுக்க வந்தேன், இன்னைக்கு உங்க பக்கத்துல முதலமைச்சரோட தனிச்சலராக நிற்கிறேன் அப்படின்னு பதிவு போட்ட உடனே இது முதலமைச்சரோட தனிச்சலர் இவரா அப்படின்னு ஊடகங்கள்ல செய்தி வருது, சர்ச்சையா மாறுது. உடனடியாக அரசாணை விடப்படுது. அரசாணை விடப்படலை, கசிய விடப்படுது. அரசாணை கசி விடப்படுதுதான் அப்போ தெரியுது ஏற்கனவே நியமிச்சுட்டாங்க, 42 நாள் வந்து மூடி மறைச்சாங்க அப்படின்னு. அப்போ நிர்வாக வெளிப்படைத்தன்மையோடு இருக்குன்னு சொன்னவங்க முதலமைச்சரோட தனிச்சலரையே 42 நாள் கழித்து வெளில சொல்றாங்க. தனக்கு விசுவாசமா யார் இருக்காலும் அவங்கள தான் அது எல்லாம் கட்சி பொறுப்பில் போடுங்க, கட்சி பொறுப்பில் போட்டுங்க. இவர் வந்து இடைப்பொருளாளர் யாரும் ஜெகதீஷ் பழனிசாமி கேட்டோமா? அது தேவையில்லை. ஆட்சி பொறுப்பில் குறைந்தபட்சம் போடுற ஏன் முதலாளி சொல்ல வேண்டியதானே? ஏன் 42 நாள் ஏன் முடி மறைச்ச? ரத்தனம் பண்டித்தை போட்டல அன்னைக்கே இதுக்கும் அசனை போட்டிருக்க. சொல்ல வேண்டியது ஜெகதீஷ் பழனிசாமி தான் முதலமைச்சர் தனிச்சலர்னு. நீ தான் சொல்ற வெளிப்படைத்தன்மை, இது வந்து டிரான்ஸ்பரன்சி கவர்னன்ஸ் அப்படிங்கிற. அப்ப எங்க போச்சு ஒரு டிரான்ஸ்பரன்சி? அப்ப எப்படி பார்த்தாலும் திமுக அதிமுக பண்ணது தான் தாவேக பண்ணுது. காங்கிரஸினுடைய தமிழ்நாடு மாநில தலைவராக நியமிக்கப்பட்ட மாணிக்கம் தாகூர் அவர் சொல்றாங்க, காங்கிரஸ் யார் தொட்டாலும் திருப்பி அடிப்போனாங்க, அது எந்த கட்சியா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. திமுக கூட உள்ள ஐக்கியமா இருந்தவங்க இப்ப தாவேக வந்ததுக்கு அப்புறம் இந்த நிலைப்பாடு. காங்கிரஸ்ல ஏகப்பட்ட கோஷ்டி இருக்கு. கோஷ்டி பூசலுக்கு பெயர் பெற்றது காங்கிரஸ். அவங்க அடிப்பாங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு சட்டையை கிழிச்சுக்கிட்டு வேட்டி அவுத்துக்குவாங்க. அதான் காங்கிரஸோட வலிமையான பழக்கம். சத்தியமூர்த்தி பவன்ல நடக்காத சண்டை இல்லை. அதனால இன்னைக்கு வந்திருக்காரு, முதல் நாள் வந்திருக்காரு, காங்கிரஸை தொட்டா நாங்கள் விட மாட்டோம், காங்கிரஸை அடிச்சு நாங்கள் திருப்பி அடிப்போம். காங்கிரஸ்லாம் அடிச்சு ஓரமாக படுக்க வச்சாச்சு. உனக்கு வந்து ஒரு காலத்தில் வந்து நாங்கள் காங்கிரஸ் வந்து காமராஜர் ஆட்சி அமைப்போம், நாங்கள் தனித்திருந்த ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு முழக்கத்தை வச்சாங்க. ஆனால் நிலைமை என்ன? இன்னைக்கு திமுக தயவுல இல்லை தாவேக தயவுல இல்லை அதிமுக தயவுலன்னு இன்னொரு கட்சியை ஒட்டுண்ணி போல சார்ந்து ரத்தம் குடிச்சு அப்படித்தான் உயிர் வாழ முடியும் காங்கிரஸால. எனக்கும் தனிச்சு நிற்க முடியாது. தனிச்சுன்னா 2014 பாராளுமன்ற தேர்தலில் 4 விழுக்காடு கீழான வாக்களை பெற்று படுதோல்வி அடைஞ்சாங்கல்ல, அதான் நிலைமை. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து அம்பாசமுத்திரத்தில் நிக்க போறாருன்ற மாதிரி செய்தி எல்லாம் வெளியாயிட்டு இருக்குது. இதனுடைய உண்மைத்தன்மை என்ன? உண்மையிலேயே நிக்க போறாங்களா தேர்தலில்? இடைத்தேர்தல் வந்து இப்ப 6 இடமோ 7 இடமோ இருக்கு. இதுன்னு 10 இடமா கூட மாறலாம். அப்போ 10 இடமா மாறின பிறகு இங்கே தேர்தல் ஆணையம் வந்து தேர்தல் தேதி அறிவிச்சு அதுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அறிவிக்கும். அண்ணன் சீமானை வந்து அறிவிப்பாங்க. அப்போ வந்து ஊடகங்கள் சொல்கிறது போல் அம்பாசமுத்திரத்தில் போட்டி போகிறாரா இல்லையாங்கிறது அண்ணன் சீமானவர்களே தெளிவுபடுத்துவாங்க. மற்றபடி அண்ணன் சீமானவர்கள் வந்து இந்த தேர்தலில் போட்டி போனதுங்கிறது பெருவாரியான மக்களோட விருப்பமாக இருக்குது. கட்சி கடந்து, நாம் தமிழர் கட்சி கடந்து பொதுவான மக்கள், மாற்றுக் கட்சியை சேர்ந்தவங்க எல்லாரும் விருப்பப்படுறாங்க. அதுக்கு அண்ணன் சீமானவர்கள் வந்து முடிவெடுத்து சொல்லுவாங்க. மற்றபடி பொது வேட்பாளர் அப்படின்னா இது எப்படி பொது வேட்பாளர்? இப்போ நாம் தமிழர் கட்சி வந்து மற்ற இடங்களில் போட்டி போடாமல் தவிர்க்க போகுதா? இல்லை நாம் தமிழர் கட்சி போட்டி போடுறப்ப நாம் தமிழர் கட்சி மேடையில் வந்து திமுக அதிமுக ஏற போகிறாங்களா? இல்லை. திமுக அதிமுக நமக்காக வந்து அவங்க கொடியை பிடிச்சிக்கிட்டு வந்து வேலை செய்ய போகிறாங்களா? இல்லை. நாம அவங்களோட மேடையில் ஏற போகிறோமா, அவங்களோட நிற்க போகிறோமா? அதுவும் இல்லை. அப்போ எங்க இருக்கு பொது வேட்பாளர்? இந்த திமுக கூட சீமான இணக்கமாக போகிறாங்கன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. என்ன இப்போ அதாவது ஐயா கருணாநிதி பேரை சொல்கிறப்ப கருணாநிதி அப்படின்னு சொல்லாமல் கலைஞர் அப்படிங்கிறாரு. ஆனால் நாம் தமிழர் கட்சி கருணாநிதி இன துரோகி அப்படின்னு இந்த நொடி வரைக்கும் சொல்லுது. எந்த நொடிதான் சொல்லுவோம், சாகர வரைக்கும் சொல்லுவோம். அப்போ நாம் தமிழர் கட்சி பிறந்தது திமுக எதிர்த்து தான் நாம் தமிழர் கட்சியே பிறக்குது. திமுக எப்படி இணக்கமாக போவோம்? மேடைகள்லாம் ஸ்டாலின் அவர்களை சந்திக்கிறாங்க, ஒரே இடத்துல உட்காந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி. அப்போ விஜய் வந்து ஸ்டாலின் வீட்டுக்கே போனாரே, அவர் முதலமைச்சர் ஆன பிறகு வீட்டுக்கே போய் வந்து அவர்கிட்ட வந்து ஆசி வாங்கிட்டு வந்தாரோ வாழ்த்து வாங்கிட்டு வந்தாரோ வீட்டுக்கு போனார். அப்போ அதை எப்படி எடுத்துக்கிறது? வீட்டுக்கே போனது வந்து அரசியல் நாகரிகம் அப்படின்னா ஒரு பொது நிகழ்வில் பார்த்து பேசுறது அரசியல் நாகரிகம் தான். என்ன பண்ண முடியும்? ஸ்டாலின் ஐயா வர்றாரு, அந்த கௌதமன் இல்ல திருமண நிகழ்வுக்கு ஸ்டாலின் ஐயா வர்றாரு, வந்தோட மூஞ்சல் குத்துறதா இல்லை கையை பிடிச்சி முறுக்கிறதா? என்ன பண்ண முடியும்? நேரில் வர்றப்ப பரஸ்பரம் வணக்கம் தெரிவிக்கிறது ஒரு பண்பாடு. அவரும் வந்து அந்த மரியாதை தெரிவிக்கிறார், நாமளும் தெரிவிக்கிறோம். பக்கத்தில் உட்கார்றாங்க. இந்த பக்கம் வைகோ உட்கார்றாரு. வைகோவும் ஸ்டாலின் உட்கார்றப்ப தப்பா தெரியல, ஆனால் சீமானவர்களும் ஸ்டாலின் உட்கார்ந்தா தப்பா தெரியுது. அது வந்து ஒரு பொது பண்பாடு, நாகரிகம். அதை வந்து அண்ணன் சீமானவர்கள் வந்து எப்போதும் போட்டுருவாங்க, பேடி காப்பாங்க. அதனால அதை வந்து அதுக்கு உள்ளாக்கம் கற்பிச்சு அதுக்கு ஒரு வண்ணம் பூசி அதை பார்க்கறதுலாம் கீழ்த்தரமான அரசியல்.
நிறைய கட்சிகள் என்ன சொல்றாங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து கூட்டணி ஆட்சி தான் சரிப்பட்டு வரும், தனிச்சு நின்று ஆட்சி பிடிக்கிறதுலாம் சாத்தியமே இல்லைன்னு சொல்றாங்க. நாம் தமிழ் கட்சி இன்னும் அதுல உறுதியா தான் தாவேக்காவே தனிச்சு நின்று ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. தாவேக்கா தனிச்சு தான் ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. அவங்க கூட்டணியில் இருந்த ஒரே கட்சி அப்படின்னா பெரிய கட்சி இல்லை. அண்ணா முஸ்தபாவோட அந்த லெட்டர்பேட் கட்சி மட்டும் தான் கூட்டணியில் இருந்துச்சு. மற்றபடி அவங்க தனிச்சு தான் போட்டி போட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் 234 இடத்துலையும் 234 கிடையாது, 233 33 இடத்துலையும் விசில் செலுத்தலாம் போட்டி போட்டாங்க. அப்போ தனிச்சுட்டு ஆட்சியை பிடிக்க முடியாங்கிற வாதமே இல்லாத ஆகிப்போச்சு. அப்போ தாவேக்கால முடிஞ்சது வந்து நாம் தமிழ் கட்சி முடியாதா? இல்லை முடின்ற நம்பிக்கை இருக்கு களப்பணியோட நீங்க இன்னும் அது உறுதியாக 31 களம் எங்களுக்கான களம், அதை நோக்கி நாங்கள் பயணப்படுவோம். வீழ்ந்த திமுக வீழ்ந்தா இருக்கட்டும், சரிஞ்சு போன அதிமுக சரிஞ்சதாக இருக்கட்டும், ஆளக்கூடிய தாவேக்கா, ஆள துடிக்கிற நாம் தமிழர் கட்சி என்று எதிர்த்து சண்டை போடுவோம். அதில் வந்து தாவேக்கா கிட்ட வந்து ஆட்சி நிர்வாகத்திறன் கிடையாது, நிர்வாக மேலாண்மை கிடையாது, தொலைநோக்கு பார்வை கிடையாது, மக்கள் நலன் கிடையாது, சிந்தனை கிடையாது. அப்போ இந்த 5 ஆண்டு காலத்தில் வந்து அவங்க அம்பலப்படுவாங்க, கடுமையாக வந்து மோசமான ஆட்சியை கொடுத்து கடுமையான எதிர்ப்பு சம்பாதிப்பாங்க. அப்போ தொடர்ச்சியாக களத்தில் சமரசம்னாமல் இருக்கிற நாம் தமிழர் கட்சியை வந்து மக்கள் தேடுவாங்க. அப்போ அதிகாரம் வசப்படும். உங்களுடைய பொண்ணான நேரத்தை ஒதுக்கி நிறைய தகவல்களை பகிர்ந்தீங்க. மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி.